நாம் தொடர்ந்து பக்தி வரைக்கும் உள்ள ஜனங்களை காணப்படுவோம். சுத்தி குடும்பத்தில் உண்டாகும் பக்தி வேலைக்கும் உள்ள காணப்படுவோம். பாவத்தை தடுக்கிறவர்களாக காணப்படுவோம். அது பக்தி வரைக்கும் உள்ளவர்களாக இருப்போம். பாவம் தடுக்கப்படும். பக்தி வரைக்கும் உள்ள இருப்போம். நம்ம பிள்ளைகளை தேவசித்தம் செய்ய தடை பண்ணுறவர்களை நம்ம அகற்றி போட்டு தேவசித்தம் செய்யவர்களை இணைந்து பக்தி வரையத்தை காட்டுவோம். நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பங்கள் ஆசைக்கப்பட்டிருக்கோம். நாம் தேவ காரியத்துக்காக நம்ம அர்ப்பணிப்ப பக்தி வேரத்தை காட்டுவோமாக நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆகிய தொடர்ந்து பக்தி வேற உறவாய் நாம் மாறுவோம். தேவ பக்தியோடு அப்படி இருந்து விடாதபடிக்கு தேவ சபைக்கு வந்து பக்தி உண்டாகக்கூடிய நற்கைகளை செய்து தொடர்ந்து தேவ வைராயத்துக்கு ஏதுவான அர்ப்பணிப்பை நம்ம செய்வோம். பாவத்தை எதிர்ப்போம், சுத்திகரிப்பு உண்டாக்குவோம், தேவசித்தம் செயல்களை தாங்குவோம், தேவசித்தம் செயலாளர்களை அகற்றி விடுவோம். எங்கோ தான் செய்தான். தேவனுடைய காரியத்துக்கு துணை புரிவோம். தேவனுக்கு அது மாத்திரமல்ல, அந்த பக்திவரத்து மூலமாக எலிசா மூலமாக எலியா பக்திவரத்தை காண்பித்து வித்தமாய் தேவ காரியத்தை செய்யறதுக்கு அவன் துணை புரிந்தான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படியாக நாம் என்ன செய்வோம்? பக்திவரத்தை தொடர்ந்து காணப்படுவோம். தேவ காரியத்துக்கு நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்போம். தொடர்ந்து தேவனுடைய வைராக்கியத்தை வளர்ந்து வருவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனம் முடிச்சுட்டு